நாமும் மகா கும்பமேளாவில் புனித நீராடுவோம் நம் இல்லங்களிலிருந்து. ஓம் ஸ்ரீகாந்தத்ருஹிணோபமன்யுதபனஸ்கந்தேந்திரநந்த்யாதயः பிராச்சீனோ குரவோபி யஸ்ய கருணாலேஷாத்கதா கௌரவம் தம் சர்வாதிகுரும் மனோஜ்ஞவபுஷம் மந்தஸ்மிதாலங்கிருதம் சின்முத்ராங்கிதமுத்ரபாணிநளினம் சித்தே சிவம் குர்மஹே. நமஸ்ஸதசே நமஸ்ஸதசஸ்பதயே நமஸ்ஸகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிருதிவே நம. சங்கர தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். லலிதா சகஸ்ரநாமம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். 996வது நாமாவளி ஸ்ரீ சக்கரராஜ நிலையா. ஸ்ரீ சக்கரராஜ நிலையா ஸ்ரீமத் திரிபுர சுந்தரி. இந்த நாமாவளி ஒரு கலை சொல். லலிதா சகஸ்ரநாமம் 1000வது நாமாவளியில் முற்று பெறுகிறது. லலிதா சகஸ்ரநாமம் நான் சொல்லி முடித்து விட்டேன் அப்படின்னு ஒரு உதாரணம் பாருங்க. காளிதாசன் சொல்லுவான், பெருமாளை பத்தி பிரமாதமா சொல்லிட்டே இருப்பான். எல்லா தேவர்களும் அந்த தேவர்கள் ஸ்துதி பாடுறத அப்படியே சொல்லியிருப்பாரு. அப்ப கடைசியில சொல்லுவாரு, எங்களுடைய ஸ்துதி எல்லாம் முடிஞ்சு போச்சு, அதனால உங்களுடைய கீர்த்தியும் புகழும் முடியவில்லை, நாங்க முடிச்சிரு, எங்களுக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான், அதனால நாங்க முடிச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி லலிதா சகஸ்ரநாமம் தன்னுடைய, இப்ப நம்ம ஆய்வு எல்லாம் கொடுக்குறோம்ல, ஆய்வேடு, அதை ஒரு 2 நிமிஷத்துல அதனுடைய சாராம்சத்தை சொல்லுங்க. அந்த மாதிரி இந்த 96, 97, 98, 99, 1000 இந்த 5 நாமாவளியிலையும் லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய சாராம்சம் இருக்கு. இது மொத்த 995 நாமாவளி கூடயும் இதுக்கு தொடர்பு இருக்கு. இத ஒரு குறிப்பிட்ட மணித்துளிகளில் சொல்லி முடித்துவிட இயலவே இயலாது. புரிந்து கொண்டேன் சொல்வது அப்படின்னு யாராவது இதை சொல்றா அப்படின்னா அதுவும் இயலவே இயலாது. ரொம்ப சொதப்புறீங்க, 96வது நாமாவளி ரொம்ப சொதப்புறீங்க அப்படின்னு சொல்றல, விஷயம் அது இல்லை. இந்த ஸ்ரீசக்கரராஜ நிலையா அப்படிங்கிற நாமாவளிக்கு நீங்க பொருளை புரிஞ்சுட்டேன்னா நீங்க அபிராமி பெற்று. ஸ்ரீசக்கரராஜ நிலையா அப்படிங்கிற நாமாவளிக்கு நீங்க பொருளை புரிஞ்சுட்டேன் அப்படின்னா நீங்க பாஸ்கர் ராயர். ஸ்ரீசக்கரராஜ நிலையா அப்படிங்கிற இந்த சொல்ல நீங்க புரிஞ்சுட்டேன் அப்படின்னா நீங்க ஆதிசங்கரர். ஸ்ரீசக்கரராஜ நிலையா அப்படிங்கிற பொருளை சொல்லிட்டேன்னா நீங்க அகஸ்தியர். இதுக்கப்புறம் என்ன சொல்றது? இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். நீங்க அகஸ்தியர்னா என்ன திடீர்னு நம்ம அகஸ்தியர் அப்படின்னா சொல்லல. அகஸ்தியர் புரிஞ்சுட்டார் இந்த விஷயத்த, ஆதிசங்கரர் புரிஞ்சுட்டார் இந்த விஷயத்த, அபிராமி பட்டர் புரிஞ்சுட்டார் இந்த விஷயத்த. இவெல்லாம் யாரால புரிஞ்சுட்டான்னா அபிராமியினுடைய அருளால புரிஞ்சுட்டான், அனுகிரகத்தினால புரிஞ்சுட்டான். அந்த அம்பாளுடைய அனுகிரகத்தினால புரிஞ்சுட்டவா. அந்த அம்பால நின்னை உள்ள வண்ணம் பேயேன் அறியும் அறிவு தந்தாய் ரொம்ப தெளிவா சொல்லுவார் அபிராமி பட்டர். நின்னை, அபிராமியை பத்தி சொல்லணும், பாட்டு எழுதணும், அவர் உரிமையில நிக்கிறாரு, கீழே நெருப்பு. நின்னை உள்ள வண்ணம், அதான் அம்பாளுடைய சுபாவ விஷயம். அப்ப வெளியில எப்படி இருப்பா, உள்ள ஒரு மாதிரியா இருப்பாளா அப்படிங்கிறதெல்லாம் தோறும். நம்மளுடைய அறிவுக்கு அப்படி தோற்றமளிக்கிறது. நம்மளுடைய ஒவ்வொரு காலம் சார்ந்தும், இடம் சார்ந்தும், நிகழ்வு சார்ந்தும், பருவம் சார்ந்தும் இந்த உலகத்தின் பார்வை நம் முன்னே மாறிக்கொண்டே இருக்கும். நம்ம பருவம் சார்ந்து ஒரு 4 வயசு குழந்தை அது வாசல்ல விளையாடிட்டு இருக்கு, உலகத்தை பத்தி என்ன தெரியும் அதுக்கு? அதே ஒரு 8 வயசு பையன் விளையாடுறான், அவனுக்கு என்ன உலகத்தை பத்தி தெரியும்? அதே 16 வயசு இளைஞன் என்ன புரிஞ்சுக்கிறான்? அதே வயசுல 40 வயசு வயசானவா அவ ஓரளவுக்கு உலக ஞானம் உள்ளவா இருப்பா. அதே மாதிரி 100 வயசுல நல்லா வாழ்ந்து எல்லா அனுபவங்களையும் பெற்ற ஒரு பெரிய அதிகாரியா இருக்கிறவா இந்த உலகத்தை அதிகமா புரிஞ்சிருப்பா. அப்போ என்ன ஆகும்னா, காலந்தோறும் அறியக்கூடிய பொருளும் அறிபவனும் மாறிக்கொண்டே இருக்கிறது. அதனால அம்பாளுடைய அனுகிரகத்தினால மாத்திரம்தான் இந்த நாமாவளியை புரிஞ்சுக்க முடியும்னு சொல்றோம். இது யார் சொன்னாலும் அதோட நின்றுடும். இப்ப நம்ம சொல்றதுக்கு முயற்சி பண்றோம். இதை பத்தி எல்லாம் சொன்னதா,
வியாக்கியானம்லாம் சொன்னதா எடுத்துக்கூடாது. ஸ்ரீனா என்ன அப்படின்னா இந்த இடத்துல அம்பாள் அப்படின்னு எடுத்துக்கணும். சிவம், ஸ்ரீனா சிவன்னே பேரு. ஸ்ரீ சப்தத்துக்கு சிவனும் ஒரு அர்த்தம், ஸ்ரீ சப்தத்துக்கு அம்பாளும் ஒரு அர்த்தம். சக்கரை அப்படின்னா சுழல்வது, இயக்குவது, சுழற்றுவது. இயக்குவது, இந்த லோகத்தை இயக்குறவாவ தான். ராஜ அப்படிங்கிறது விளங்க செய்வது அப்படின்னு அர்த்தம். கருவிலே ஒரு சொட்டு விந்தாக நாம் பிறந்தோம். அந்த அந்த ஒரு சொட்டு விந்துல ஒண்ணுமே இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? கொஞ்சம் கொஞ்சமா அது 10 மாசம் கழிச்சு ஒரு வடிவமா வந்தது. அது குழந்தையாக இருந்தது. அப்ப அதை பத்தி எல்லாரும் அடுத்தவா சொல்லிட்டு இருந்தா. ஆனா அது கொஞ்சமாக இந்த பூ உலகத்திலே பிறந்தது, வளர்ந்தது, வாழ்ந்தது. 100 வயது கொண்ட ஒரு அரசனின் அனுபவத்தை பெற்று நின்று இந்த உலகத்தை ஆள நிற்கிற பொழுது அந்த குழந்தைய பத்தி 1000 விஷயம் சொல்றா. அப்ப அது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ராஜ விளங்க செய்வது. அந்த ஒரு சொட்டு, அந்த ஒரு துளி விந்து தான் இந்த ராஜாவா, இந்த அரசனா இந்த உலகத்தை ஆண்டு பல நன்மைகளை செய்து விட்டு மறைந்தது. அது விளங்க செய்வது. அது வரைக்கும் புரியாது. அந்த ஒரு சொட்டு விந்தாருது, குழந்தையாருது, பாலனாருது, எவனாருது, விருத்தமாறுது, ஞானஸ்வரூபமாறுது. அதுதான் ராஜன்னு அர்த்தம். விளங்க செய்வது. நிலையா அப்படின்னா ஒரு இடத்துல நிலை நிறுத்துவது, இருத்துவதுன்னு அர்த்தம். ஓரிடத்திலே விளங்க செய்து, தேவதா சக்திகளை விளங்க செய்து அதை இயக்குகின்ற பண்பை கொண்ட அடிப்படை ஆதார சக்தி ஸ்ரீ சக்கரராஜ நிலையா அப்படின்னா ஒரு தேவதைய, இந்த இடத்துல தேவதைன்னு எடுத்துக்கலாம். புரிய வைக்க முயற்சி பண்றோம். இதெல்லாம் வியாக்கியானம் சொல்ற நாமாவளி இல்லை. இதெல்லாம் ஹயகிரீவர் அகஸ்தியருக்கு சொன்னது அப்படிதான் புரிஞ்சுக்கணும். அவன் 2 பேரும் என்ன சொன்னாரெல்லாம் புரியாது. தட்சாமூர்த்தி சனகாதிக்கு சொன்னதுன்னு புரிஞ்சுக்கணும். அவரும் எதுவும் வாயை திறந்து பேச மாட்டார். இந்த 4 பேரும் எவனும் வாயை திறந்து பேச மாட்டான். அப்படியே இப்படி இருக்கும். ஆனா 2 பேருக்கும் எல்லாமே தெரியும். பல வருஷம் ஆனாலும் எல்லாரும் அப்படியே இருப்பான். அவன் 16 வயசோடய அவன் இருப்பான். இவன் அப்படியே அந்த 5 வயசு பையனாவே இருப்பான். அப்படியே இருப்பான். அது யாருக்குமே புரிஞ்சுக்க முடியாததான் என்ன சொல்றாங்க. அந்த மாதிரி விஷயம். ஸ்ரீங்கிறது ஏதோ ஒரு பிரதான சக்தி. சக்கரம் அந்த சக்தியை இயக்கி ராஜ மானுடத்தை விளங்க செய்து நிலை, மிகப்பெரிய ஒரு நிலையான பண்பை நமக்கு அருள்வதற்கு உண்டான சாதனமாக இருப்பது. அதுதான் ஸ்ரீ சக்கரராஜ நிலையா. நான் உலகில நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு 43 முக்கோணம், அதை சுத்தி ஒரு 8 இதழ், அதை சுத்தி ஒரு 16 இதழ், அதை சுத்தி ஒரு 3 மண்டபம். மண்டலம்னா வட்டம் வட்டமா இருக்கும். அதுக்கப்புறம் பூபுரம், ஒரு 4 பக்கமும் வழி இருக்க மாதிரி ஒரு அமைப்பு. இந்த அமைப்பை தங்கத்திலேயோ இல்லை வெளியிலையோ இந்த மாதிரி ஒரு தாமரத்திலேயோ அமைந்த அமைப்பை ஸ்ரீசக்கரம் என்று சொல்லுகிறார்கள். அது உள்ள அம்பாளை அந்த சோடசாட்சரி மந்திரமோ பஞ்சதசாட்சரியோ லலிதா பரமேஸ்வரிக்கு உண்டான மந்திரம் வெறும் 40 முக்கோணமும் இந்த அமைப்பு தான் இருக்கும். அதுதான் ஸ்ரீசக்கரம்னு சொல்ற வழக்கம். அந்த அமைப்பு இதை தோடா மாத்தி திருக்கடையூர்ல அபிராமிக்கு சாத்தியிருப்பா, அகிலாண்டேஸ்வரி சாத்தின்னு இருப்பா. சில இடங்கள்ல யந்திரமா இருக்கும், காமாட்சிக்கு முன்னாடி யந்திரமா இருக்குங்கிறா. சில இடங்கள்ல அர்த்தமேரும்பா, சில இடங்கள்ல மகாமேரும்பா, சில இடங்கள்ல பூர்ணமேரு. அதுக்கு ஒன்றும் ஒரு நுட்பமான விஷயத்த வச்சு அதுல சொல்லியிருக்கா. அப்ப இதுல இருந்து என்ன தெரியறது அப்படின்னா, அம்பாளுடைய வடிவம் இது. இந்த வடிவத்து மூலியமா ஒரு சாத்தியம். இது எப்படி புரிஞ்சுக்கணும் நம்ம அப்படின்னு கேட்டா, ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி, நல்லா ஞாபகம் வச்சுங்க, 150 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்கேருந்து அமெரிக்காவில் டைரக்டா பார்த்து அங்க இருக்கிற வாழ்கிட்ட பேசுற மாதிரி. அப்படி நான் பேசுறேன்னு சொன்னா நீங்க என்ன நினைச்சுப்பாரு? சரியான லூசா இருப்பான் போல இருக்கு, பக்கத்து தெருவுக்கே பேச முடியாது அப்படின்னு வச்சுப்பான். ஆனா இன்னைக்கு அதை சொல்ல முடியுமா? இங்க உட்காந்துன்னு வீடியோ கால்ல பேசலாங்க. அப்ப இங்க உட்காந்துன்னு இந்த வீடியோ கால்ல பேசலாம் அப்படிங்கிறது சாத்தியம். அந்த செல்லை வச்சுட்டு இங்கேருந்து அமெரிக்காவில் உள்ளவர்கிட்ட, அமெரிக்கானா பல ஆயிரக்கணக்கான தூரத்துல இருக்கு, அதுக்காக நான் உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த இடத்துல உள்ளவாளை பார்த்து நான் பேசுறது அவா காதுல விழறது, அவா பேசுறது என் காதுல விழறது. அது லோகத்துல சாத்தியமே இல்லை. என்னுடைய குரல் இருந்தால் பக்கத்து ரூம் வரைக்கும் கூட கேட்காது. ஆனா அங்க கேட்கறது, என்னுடைய உருவம் அங்க பார்க்கறா எல்லாரும். அதை அனுபவ சாத்தியப்படுத்துவது இந்த செல்லுக்கு சாத்தியம்னா, இந்த சீச்சக்கரத்துல பேசினா அம்பாள்கிட்ட நேரடியா பேசுற சாத்தியம்.
நேரடியா நீங்க சீச்சக்கரத்தை வச்சு பூஜை பண்ணீங்கன்னா அம்பாள்கிட்ட எப்படி வீடியோ காலில் பேசலாம் நம்ம, அந்த மாதிரி ஏதோ ஒரு ரகசியம் இந்த சீச்சக்கரத்துல இருக்கு. அது எப்படி பயன்படுத்துறது, அதுக்கு யார் அனுக்கிரகம் பண்றது, அதனுடைய வழிமுறைகள், அதை பத்திலாம் நிறைய நூல்கள் இருக்கு. அந்த மாதிரி நீங்க புரிஞ்சுக்கணும். சீச்சக்கரம் அப்படிங்கிறது என்னன்னா அம்பாளோட நம்ம நேரடியாக தொடர்பு கொண்டு நம்மளுடைய கண்களாலும் மெய் வாய் கண் மூக்கு செவி மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இவை அத்தனைகளாலும் புரிந்து கொள்ளக்கூடிய வடிவமா பார்க்கலாம் இந்த சீச்சக்கரத்துல அம்பாளை. அப்படிப்பட்ட ஒரு விஷயம். அதெல்லாம் சரிதான், நீங்க என்னென்னவோ சொல்றேன், அதெல்லாம் விட்டுருவோம். முதல்ல கும்பாபிஷேகம் பண்ணும்போது இந்த யந்திரம் தான் வைப்பா. இந்த யந்திரத்துல தான் மந்திரம் ஜெபம் பண்ணுவா. அதை தான் சுவாமி கண்டியில வைப்பா. அதுதான் சாமியா மாறி பேசும் எல்லாருக்கும். அதனால எல்லாத்துக்கும் அடிப்படை இந்த ஸ்ரீசக்கரராஜ நிலையான்னு சொல்லியிருக்கிற நாமாவளி. இதெல்லாம் விட்டுருவோம். ஸ்ரீசக்கரராஜ நிலையான்னு சொல்லிட்டே இருந்தா என்ன பலன் அப்படின்னா, அம்பாள் பிரத்யக்ஷமா நம்ம முன்னாடி வருவா, அதுதான் பலன். அப்படி முன்னாடி வரக்கூடிய அம்பாளை நம்ம பார்க்கணும், எல்லாரும் பார்க்கலாம். அவளுக்கு பரம கருணை. இந்த நாமாவளியை சொல்லி பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அபிராமி பட்டர் எப்படி பார்த்தாலோ அதே மாதிரி உன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்தே அப்படிம்பார். அப்படி அம்மா மாதிரி வந்து கட்டி பிடிச்சிட்டு வர காலை. அப்படி ஒரு வாத்சல்யத்தோட நம்ம இந்த நாமாவளி சொன்னோம்னா அம்பாள் பிரத்யக்ஷமா தாயார் மாதிரி வருவா. அதை பார்த்து மகிழ இறையருளை பெற முயற்சி செய்வோமாக. அயந்தர்மகா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து. நாமும் மகா கும்பமேளாவின் புனித நீராடுவோம் நம் இல்லங்களிலிருந்து.